2015 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கேட்கப்பட்ட பாலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரசாங்கம் ஏற்படுத்துவது குறித்து கீழ்கண்ட எந்த கூற்றுகள் உண்மை? ஆப்ஷன் ஏ, அறுதி பெரும்பான்மை பெற்ற கட்சியானது வர்த்தக அரசாங்கத்தை அமைக்கும் என்று அரசு செயல்முறை விதியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அறுதி பெரும்பான்மை பெற்ற கட்சியோ அல்லது அதற்கடுத்து இரண்டாவது நிலையில் இருக்கும் கட்சியோ அரசாங்கத்தை அமைக்கும் என்று எந்த ஒரு எழுத்து வடிவில் விதி கிடையாது. இது ஒரு மரபு. அரசியலமைப்பின் பகுதி 1 இதற்கான விதி இருக்கிறது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் அறுதி பெரும்பான்மை பெற்ற கட்சி அரசாங்கம் அமைக்க அழைக்கப்படுகிறது என்று கூறுகிறது. இந்த 4 கூற்றுல எது உண்மைன்னு கேட்காத. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, அறுதி பெரும்பான்மை பெற்ற கட்சியோ அல்லது இரண்டாவது நிலையில் இருக்கும் கட்சியோ அரசாங்கத்தை அமைக்கும் என்று எழுத்து வடிவு கிடையாது. இது ஒரு மரபு. 1966ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 5ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்ட இந்திய நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவர் ஹனுமந்தையா, H.C. மாத்தூர், G.S. பாத்தக், D. மொரார்ஜி தேசாய். நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, மொரார்ஜி தேசாய். நெக்ஸ்ட், இந்திய ஐக்கியத்தின் உச்ச நீதிமன்றம் உலகில் எந்த நாட்டில் உள்ள உச்ச நீதிமன்றத்தை விடவும் அதிக அதிகாரமுடையது இவ்வாறு கூறியவர் யார்? S.M. சிக்ரி, சர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், M.C. செடல்வத், நீதிபதி கானியா. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, சர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். நெக்ஸ்ட், பின்வரும் குற்று மற்றும் காரணங்கள் கருத்தில் கொண்டு கீழ்காண தோல்வியும் உங்கள் விடை தெரிவிக்க. கருத்து, லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாவை ஏற்படுத்துவதற்கு நிர்வாக சீர்திருத்த ஆணையம் பரிந்துரைத்தது. இவை குடிமக்களின் குறைகளை போக்குவதற்காக உள்ளன. கருத்து காரணம் என்று கொடுத்துருக்காங்க. இல்ல எது சரி? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, கருத்து மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி. காரணமானது கருத்திற்கான சரியான விளக்கம். நெக்ஸ்ட், பின்வருவனவற்றுள் எவை தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? விதி 183 ஆளுநர் பதவி, 186 பதவி ஆளுநர் பதவிக்காலம், 154 ஆளுநர் நிர்வாக அதிகாரம், 155 ஆளுநர் பதவி நீக்கம். இந்த 4ல எது தவறா இணைக்கப்பட்டிருக்கு? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, இதுதான் தவறா இணைக்கப்பட்டிருக்கு. 155 ஆளுநர் பதவி நீக்கம் கிடையாது, நியமனம். பதவி நியமனம் தான் 155. நெக்ஸ்ட், பட்டியல் 1, பட்டியல் 2 வங்கி குழு அவசர சட்டம், சிறப்பு பிணை முறிவு பத்திரங்கள் அவசர சட்டம், சட்டத்திற்கு புறம்பான நிர்வகிக்கும் சட்டம், தீவிரவாதிகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் அவசர சட்டம். 1966, 1980, 1984, 1981. வங்கி குழுக்கள் அவசர சட்டம் வந்து 1980. சிறப்பு பிணை முறிவு மற்றும் பத்திரங்கள் அவசர சட்டம் வந்து 1981. சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளை தடுக்கும் சட்டம் வந்து 1966. தீவிரவாதிகளால் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் அவசர சட்டம் வந்து 1984. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 2413. 2413 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். குடியுரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்ட நாள் 19 டிசம்பர் 1974, 19 நவம்பர் 1926, 19 டிசம்பர் 1925, 19 நவம்பர் 1970. குடியுரிமைகள் பாதுகாப்பு சட்டம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, 19 நவம்பர் 1976. நெக்ஸ்ட், பின்வருபவர்கள் எவர் ஒருவர் விதிமுறைகள் குழு, பொது நோக்கங்கள் மீதான குழு, பணி ஆலோசனைகளுக்கான குழு ஆகியவற்றின் பதவி வழி தலைவர் ஆவார்? சபாநாயகர், சபையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஒருவர், துணை சபாநாயகர், ஆளுங்கட்சி உறுப்பினர் ஒருவர். விதிமுறை குழு, பொது நோக்கங்கள் குழு, பணி ஆலோசனை குழு ஆகியவற்றின் பதவி வழி தலைவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, சபாநாயகர். நெக்ஸ்ட், மாநிலங்கள் அமைப்பது குறித்து சரியான தேர்வு செய்ய. சரி, சீர்திருத்தம் கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த மாநிலம் இணைக்கப்பட்டுச்சுன்னு இதோட பொறுத்து வச்சுட்டு 36வது சீர்திருத்தம் 13, 27, 56 கோவா, மணிப்பூர், சிக்கிம்.
36வது சீர்திருத்தப்படி இணைக்கப்பட்டது வந்து சிக்கிம். 13வது சீர்திருத்தம் வந்து நாகாலாந்து. 27வது சீர்திருத்தம் வந்து மணிப்பூர். 56வது சீர்திருத்தம் வந்து கோவா. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 3421. 3421 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தால் பரிந்துரை செய்யப்பட்ட அமைப்புகளால் லோக்பால் மற்றும் லோக் ஆயுதாவின் முக்கிய பண்புகள் கீழ்கண்டவற்றுள் எது என கூறவும். தன்னிச்சையாகவும் பாரபட்சமின்றியும் முறையிலும் செயல்படுதல், நாட்டில் உச்ச நீதிமன்றத்தின் செயல்பாடுகளுடன் ஒப்பிடப்படல், பாராளுமன்றத்தின் பதிலளிக்கக்கூடியவர்கள், அவர்களது நியமனம் அரசியல் சாராதவாறு இருக்க வேண்டும். லோக்பால் லோக் ஆயுதாவோட பண்புகள்ல இந்த 4ல எது சரிங்கிறது? தன்னிச்சையாகவும் பாரபட்சமின்றி, ஆமா கரெக்ட். உச்ச நீதிமன்றத்தில் செயல்படும் இதுவும் சரிதான். பாராளுமன்றத்தில் பதிலளிக்கக்கூடியவர்கள் கிடையாது அவங்க, இது தவறு. அவர்கள் நியமனம் அரசியல் சாராததும் சரி. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 124 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த விதிகளின் கீழ் இந்திய அரசியலமைப்பு மத்திய மற்றும் மாநில சட்டத்துறையின் உறவுகள் பற்றி குறிப்பிடுகிறது? விதி 245 to 55, 56 to 63, 64 to 67, 68 to 76. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ விதி 245 to 255. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் 25வது விதி உத்தரவாதம் அளிப்பது சமய உரிமை, சொத்துரிமை, உயிர் வாழும் உரிமை, சமத்துவ உரிமை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ சமய உரிமை. நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியலமைப்பில் செயல்படும் விதத்தை ஆராய தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2001, 2004, 2003, 2002. அரசியலமைப்பு செயல்படும் விதத்தை ஆராய தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி 2002. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியானவற்றை பொறுத்துக. 4வது அட்டவணை, 7வது அட்டவணை, 11வது அட்டவணை, 8வது அட்டவணை, அதிகார பகுப்பு, மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்கள், மொழிகள், 73வது சட்டத்தில். 4வது அட்டவணை வந்து மாநிலங்களவைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்கள். 7வது அட்டவணை வந்து அதிகார பகுப்பு. 11வது அட்டவணை வந்து 73வது சட்ட திருத்தம். 8வது அட்டவணை வந்து மொழிகள். ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 2143. 2143 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் அரசியலமைப்பு சீர்திருத்தங்களில் எந்த ஒன்று அரசியலமைப்பின் முகப்புரை, 53 அரசியலமைப்பு விதிகள், 7வது அட்டவணை ஆகியவற்றில் திருத்தங்களை செய்ததன் மூலம் அரசியலமைப்பின் மறுபதிப்பு என்று அழைக்கப்படுகிறது? 40வது அரசியலமைப்பு, 42வது அரசியலமைப்பு திருத்தம், 41வது அரசியலமைப்பு திருத்தம், 43வது அரசியலமைப்பு திருத்தம். முகவுரை, 57 விதி, 7வது அட்டவணை இதெல்லாம் செஞ்சதுல மினி கான்ஸ்டியூஷன் சிறு மறுபதிப்பு, அரசியலமைப்போட ரீபிரிண்ட் அப்படி சொல்லப்படக்கூடிய அரசியலமைப்பு திருத்தம் இது, சட்ட திருத்தம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி 42வது அரசியலமைப்பு திருத்தம் 1976. இதத்தான் அரசியலமைப்பின் மறுபதிப்பு இல்ல மினி கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1935ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டம் தொடர்பான கீழ்கண்ட எந்த கூற்றுகள் தவறு? துருக்கி இத்தாலிய போர் ஏற்பட்டது, ரவுலட் சட்டம் மற்றும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது, வட்டமேசை மாநாடுகள் நடந்தன, வங்காளத்தை கர்சன் பிரபு பிரித்தார். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி வங்காளத்தை கர்சன் பிரபு பிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். நிர்வாக சீர்திருத்த குழு அரசியல் மற்றும் நிரந்தர செயற்குழுவின் இடையே உள்ள உறவை மேம்படுத்த கீழ்கண்ட எந்த பரிந்துரைகளை செய்துள்ளது? அரசு அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளிடையே பயமற்ற நேர்மையான நல்லுறவு வளர்வதற்கான சூழலை ஏற்பட முயற்சிக்க வேண்டும்.
நிர்வாக சீர்கேடு ஏற்படும் சமயங்களில் அமைச்சர்கள் தலையிடலாமே தவிர அன்றாட நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது. செயலர் அமைச்சர்களுக்கிடையேயான அலுவலக உறவு நம்பிக்கை மற்றும் விசுவாச அடிப்படையில் இருக்க வேண்டும். அமைச்சர்களுக்கிடையேயான சுமூகமற்ற உறவினை தடுத்து அவர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். அனைத்து முக்கிய முடிவுகளை சுருக்கமாக எழுதப்பட வேண்டும். நிர்வாக சீர்திருத்த பரிந்துரைத்த பரிந்துரைகள் இதில் எது சரியானது கேட்டிருக்காங்க. அமைச்சர்கள் நேர்மையான நல்ல உறவுகளுக்கான சூழலை ஏற்படுத்த வேண்டும். இது சரிதான். சீர்கேடு ஏற்படும் போது அமைச்சர் தலையிடாம தவிர நிர்வாகத்தை தலையிடக்கூடாது. இது சரிதான். செயலர்கள் மற்றும் அமைச்சர்களிடையே நம்பிக்கை மற்றும் விசுவாசம் இது தவறு. அமைச்சர்களுக்கு சுமூக உறவை திருத்த சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டும். இது சரி. அனைத்து முடிவுகளும் சுருக்கமாக எழுத வேண்டும். இப்ப இதுவும் சரி. இப்ப ஆன்சர் வந்து என்னன்னா 1, 2, 4, 5. 1, 2, 4, 5. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தீர்ப்பாயங்கள் தொடர்பான சரியானவை எது எவை? இந்திய அரசியலமைப்பின் 15வது பகுதி தீர்ப்பாயங்களை விளக்குகிறது. விதி 323A நிர்வாக தீர்ப்பாயங்களை விளக்குகிறது. விதி 323A மற்ற தீர்ப்பாயங்களை குறிப்பிடும். இந்த ரெண்டுல எது சரிங்க கேட்டிருக்காங்க. தீர்ப்பாயங்கள் குறிப்பு. அரசியலமைப்பின் 15வது பகுதி தீர்ப்பாயங்கள் சொல்லாது. 14A தான் தீர்ப்பாயங்களை பற்றி விளக்கும். 15 வந்து எலெக்ஷன்ஸ் தேர்தல்களை பற்றி தேர்தல்கள் குறித்து விளக்குகிறது. ஸோ அப்போ இது தவறு. 323 நிர்வாக தீர்ப்பாயம், 323A மற்ற தீர்ப்பாயம் இது சரிதான். ஸோ அப்போ 2 மட்டும் சரி. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ்கண்ட எந்த ஒன்றில் திருத்தம் மேற்கொள்ள அவையில் 2 1/2 உறுப்பினர்கள் ஆதரவை உறுதி செய்து கொள்ள வேண்டும். குடியரசுத் தலைவர், பாராளுமன்றத்தில் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம், 7வது அட்டவணையில் உள்ள ஏதாவது ஒரு பட்டியல், மாநில சட்டமன்ற மேலவை ஒளி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ 1, 2, 3க்கு மட்டும்தான் திருத்தம் கொண்டு வர 2 1/2 உறுப்பினர்கள் ஆதரவு வேணும். மாநில சட்டமன்ற ஒழிப்புக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய யூனியனிலிருந்து எந்த மாநிலமும் பிரியாதபடி பாதுகாக்கும் அரசியல் சாசன சட்ட திருத்தம் 16வது சீர்திருத்தம், 22வது, 29, 35. இந்திய யூனியனிலிருந்து எந்த மாநிலமும் பிரியாதபடி பாதுகாக்கும் சாசன சட்ட திருத்தம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ 16வது சீர்திருத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரிகளின் கீழ்கண்ட கணக்குகளை தணிக்கை செய்யும் பொறுப்பிலுள்ளவர்கள். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், யூனியன் பிரதேசங்களின் அரசாங்கங்கள், நகர்ப்புற, கிராமப்புற மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள். இதுல இந்த 4 கூட்டத்துல எது சரின்னு கேட்டிருக்காங்க. தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரிகள் மத்திய, மாநில, யூனியன் பிரதேசம் மட்டும்தான் அவங்க கணக்குகளை தணிக்கை செய்ய முடியும். நகர்ப்புற, கிராமப்புறங்களுக்கு அவங்க தணிக்கை செய்ய முடியாது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ 1, 2 மற்றும் 3 தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய கூட்டாட்சியின் வினோதத்தன்மை என்ன? மைய மாநில அரசுகளுக்கிடையே சமமான அதிகார பங்கீடு, வலுவான மையம், வலுவான மாநிலங்கள், வலுவான உள்ளாட்சி அமைப்புகள். இந்திய கூட்டாட்சியின் வினோதத்தன்மை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி வலுவான மையம். நெக்ஸ்ட். எந்த வழக்கில் கடவுச்சீட்டு பெறுவது தனிமனித சுதந்திர உரிமையுடன் தொடர்புடையதாக கருதப்பட்டது? ஏ.கே. கோபாலன் 1950 வழக்கு, இந்திய எக்ஸ்பிரஸ் செய்தித்தாள் வழக்கு 1985, ஆறுமுகம் வழக்கு 1953, மேனகா காந்தி வழக்கு 1928. கடவுச்சீட்டு பெறுவது தனிமனித சுதந்திர உரிமை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி மேனகா காந்தி வழக்கு 1970. பின்வரும் அட்டவணைகளில் மாநிலங்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இடையே அதிகாரங்களை பிரித்து தரும் அட்டவணை எது? 4வது அட்டவணை, 6வது அட்டவணை, 7வது அட்டவணை, 9வது அட்டவணை. மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையே அதிகாரத்தை பிரித்து தரும் அட்டவணை.
ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி 7வது அட்டவணை. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.